ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 மார்ச் மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட என்னென்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் வலுத்து அமைந்திருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் அப்படியே பலன்கள் நடக்குதுங்க. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகுன்னு 4 கிரகங்கள் கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது இருக்குது. என்ன செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். போன மாதமும் சரி, இந்த மாதமும் சரி, கையை கடிக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வருமானம்லாம் வரத்தான் செய்யுது. ஆனால் அதை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு நிலையில் ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால எதையும் சமாளிப்பீங்க. இன்னொன்று மிகப்பெரிய அளவில் சொல்லணும், இந்த மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. அதில் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். ஆனால் 7.5 சனி ஆரம்பித்த உடனேயே பெரிய சோதனைகள்லாம் வந்துடாதுங்க. அதனால் 7.5 சனியை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். அதுலேயே 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோருக்குமே 7.5 சனி 2வது சுற்றாக பொங்கு சனியாக வேலை செய்யுன்றதுனால மேஷராசிக்காரங்க 7.5 சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சின்னவங்களுக்கு கூட ஒரு 30-40 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு கூட அடுத்த தடவை வரக்கூடிய ஜென்மச்சனி தான் கஷ்டங்களை கொடுக்கும். ஆகவே 7.5 சனியை பற்றி காதில் போட்டுக்காமல் உங்கள் வேலையை பார்க்க வேண்டிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு. 6ஆம் பாவகம் ரொம்ப வலிமையாக இருக்கிறது. குரு மற்றும் சுக்கிரனால் கேதுவை பார்க்கக்கூடிய 6ஆம் பாவகம் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பில் புதிய கடன்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரும். நல்ல கடன்கள் தான் வாங்குவீங்க. ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு கடை அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு நிலம் வாங்குவது அல்லது தொழிலுக்கான ஒரு முன்னேற்ற அமைப்பு, ஹவுசிங் லோன் ஏற்படக்கூடியது, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் வாகன கடன்கள் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக வரும். வேலை மாற்றம் இப்பொழுது நிச்சயமாக உண்டு. வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணுறது, தொழிலை பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் கை கொடுக்கும். இருக்கிற வேலை போயிட்டா கூட பெருசாக கவலைப்பட வேண்டாம். வேலை மாற்றம் நிச்சயமாக இருக்கும். அந்த வேலை மாற்றத்தினால அடுத்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு சம்பள உயர்வோடு நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் நிச்சயமாக உண்டு. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. இளையவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா நிலைமையிலையும் நம்ம பண்ணுறது எல்லாமே இவர் நமக்கு பிடிக்காததாக எதிர்ப்பாகவே வைத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நிலைமைகள் அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. 7ஆம் பாவகம் அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட அமைப்பில் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் உச்சமாக 12ஆம் இடத்தில் இருப்பதால் கணவன், மனைவி, குடும்பத்தாரோடு இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நிலையில் சற்று தூரமான ஒரு இடங்கள், சொந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு பயணங்கள் மூலமாக குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதம் நீங்கள் பார்க்க வேண்டியது பெருசாக என்ன அப்படின்னு சொன்னால், செலவுகள் கண்டிப்பாக கையை கடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். லேசாக கடன் வாங்கக்கூடிய நிலைமைகளும் இருக்கும். ஆனால் பெருசாக எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் வந்துடாது. ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஆயினும் பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இல்லாத ஒரு நல்ல அமைப்புகள் தான் கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் தீரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் உறவுகள், கணவன் மனைவி உறவு, ஆண் பெண் உறவுகள், காதலன் காதலி உறவுகள், 7ஆம் இடத்தைச் சேர்ந்த சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் அதன் மூலமாக ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஒரு விதமான வருமானங்கள் வரக்கூடிய, எதிலும் கொஞ்சம் நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்புகள் தாங்க 2025 மார்ச் மாதம் இருக்குது. குழந்தைகளை பற்றின 5ஆம் பாவகாதிபதி இன்றைக்கு 12இல் மறைந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து ஒரு மாதிரியான சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார். சிலருக்கு இப்போது நான் அந்த செலவுகள்னு சொன்னேன் இல்லையா, குழந்தைகளால் ஏதேனும் செலவுகள், குழந்தைகளுடைய படிப்புக்கு செலவுகள், தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அனுப்பக்கூடிய அமைப்புகள் என அனைத்திலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்லதொரு மாதமாகவே அமைந்திருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இந்த மார்ச் மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. மாதம் முழுவதும் ராசிநாதன் உச்சத்தில் இருக்க, ராசியில் இருக்கக்கூடிய குருவோடு பரிவர்த்தனையாகிறார். 2-5 கூடிய யோகாதிபதியான புதன் நீச்சத்தில் இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கூடியிருப்பது மிகப்பெரிய நல்ல யோக ஒரு அமைப்பு. ஆக என்ன நடக்கும்? தன லாபங்கள் வலிமையாக இருக்கும். 2 கூடையவர் 11ஆம் இடத்தில் இருக்கனால. ஆனால் என்ன ஒன்று,
முதல் 15 நாட்களுக்கு ஒரு மாதிரியான பலவீனமான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் ராகுவும் கொஞ்சம் நெருங்கி இருக்கக்கூடிய அமைப்புகளில் முதல் 15 நாட்கள், முதல் வாரமும் 2வது வாரமும் மார்ச் மாதம் இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, இதை செய்ய முடியலையே, அதை செய்ய முடியலையன்ற ஒரு அமைப்புகளில் தான் கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல வேறு செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, சில நேரங்களில் எரிச்சல் பட்டு கோவப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை குடும்பத்திலோ வெளியிலோ தொழிலிடங்களிலோ வேலை செய்கிற இடங்களிலோ விட்டுட்டு கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி, என்னடா இவரை போய் இப்படி திட்டமே, அவரை போய் இப்படி திட்டமே, இந்த வார்த்தையை சொன்னதுனால இந்த நட்பு கெட்டு போச்சே என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இப்போது இருக்கும். ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. 11ஆம் இடம் எப்பொழுது வலுவாக இருக்கிறதோ, 11ஆம் அதிபதி எப்போது நல்ல வலுவாக இருக்கிறாரோ, 16ஆம் இடத்துல 4 கிரகத்தில் 1 உச்ச கிரகம், 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை அமைப்பு, இந்த அமைப்புகளை பார்த்தீர்களே ஆனால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கடைசி நேரத்தில் உங்களுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு போட்டியில் ஒன்று கலந்துக்கிறீங்க, ஒரு மாதிரியான ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு அரசாங்க தேர்வுகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு இன்டர்வியூ, ஒரு 50 பேர் வர்றாங்க ஒரு இதுக்கு, நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இப்போது மிகப்பெரிய அளவில் வலிமையாக இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறனால தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக மேற்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அங்கேயே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குழந்தைகளால் ஏதாவது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவார். 5ஆம் பாவகத்தை குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்க்குறாருனா கூட ராகு கேதுக்கள் அங்கே சம்மந்தப்படக்கூடாது. உங்களுக்கு ஆகாத கிரகம்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் அங்கே வந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதனால பருவ வயது குழந்தைகள் மேலே கொஞ்சம் சங்கடங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைங்க படிக்க தான் போகுதா அல்லது பிள்ளைங்க வந்து வேறு ஏதாவது ஒரு தவறான வழிகளில் போகுதா, எப்போ பார்த்தாலும் மொபைலை கையில் வச்சுக்கிட்டே இருக்கே, படிக்க சொன்னால் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்குது, மொபைலை வாங்கவும் முடியல, ஸ்கூலுக்கு தேவைப்படுது, வாட்ஸ்அப் பார்க்குறாங்களா, யூடியூப் பார்க்குறாங்களா, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்களா, ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்களான்னு பிள்ளைகளை பற்றிய ஒரே குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் சிலருக்கு உண்டு. சமூக மீடியாக்களில், சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் இளையவர்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறனால மிகப்பெரிய ஒரு அமைப்புகளில் ஒரு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண நிச்சயார்த்தம் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம், இந்த வருடத்திற்குள்ளேயே திருமணம் நடக்கக்கூடிய தன்மை. 7-2க்கு கனெக்ட் வந்துருச்சுனாலே திருமண விஷயங்கள் கடன்னு கைகூடி வரும். இது வரைக்குமே பிடிக்காத வரன்கள் எல்லாம் இப்போது பிடிக்கக்கூடிய தன்மை. யார் வாழ்க்கை துணைவர் என்பது நமக்கே உரிய ஒரு அமைப்பில் தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனையான இந்த மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் டல்லு தான். ஏன்னு சொன்னால் புதன் நீச்சத்தில் இருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக இன்னொன்று சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 மாதம், மே மாதம் வரைக்கும், மார்ச், ஏப்ரல், மே ஆகிய கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் அவர் வக்ரத்திலையும் நீச்சத்திலையும் இருப்பார். ஆக எல்லாவற்றிலும் ஒரு சோம்பல் வரக்கூடிய ஒரு விட்டேத்தியான விரக்தியான மனப்பான்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராசிக்கு பெரிய அளவில் சுவர் பார்வை இல்லை. ஆனால் ஒரு நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். அது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. நீச்சனாகி அவர் ராகுவோடு சேர்ந்திருப்பது பலவீனம் என்றாலும் கூட பிற்பாடு அவர் சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறதுனால முதல்ல கொஞ்சம் தடுமாறி அதற்கு பிறகு அப்படியே சுதாரித்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் முழுவதுமே அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரம்பங்களில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க அல்லது சிஸ்டம்னு சொல்லப்படக்கூடிய ஐடி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க, யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இணையம் சம்மந்தப்பட்ட, நெட்டு சம்மந்தப்பட்ட, ஆப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செய்யக்கூடியவர்களுக்கு முதல் 15 அல்லது 20 நாட்களுக்கு சரியாக இருக்காதுங்க. இந்த மாதம் வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, வருமானத்தை காணமே, வருமா வராதா என்கின்ற அமைப்புகளை தான் இந்த மாதம் திக்குன்னு வைக்கும். அதே நேரத்தில் கடைசி 10 நாட்கள் நீச்சபங்க ராஜயோகம் டக்குன்னு வேலை செஞ்சு ஓரளவிற்கு பரவாயில்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் கைவிடலைங்க, கடவுள் ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி இருக்கிறதுனால தொழில் வேலை அமைப்புகளில் முயற்சிகள் நிச்சயமாக பலிக்கும். நீங்களே சரியாக எல்லாவற்றையும் செய்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தின் இறுதியில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக சனியும் 10ஆம் இடத்துக்கு வர்றார். 29ஆம் தேதி மாறிடுறார். 10ஆம் இடத்திற்கு வரும்போது இது வரைக்கும் அப்பாவை பற்றின கவலைகள் இருந்தவர்கள், அதாவது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அல்லது அப்பாவே சரியாக இல்லை,
ஒரு நிலையில் அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியல, அதுவும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியல. இந்த மாதிரியான எண்ணங்களில் சிம்மமும் பாதிக்கப்பட்டு 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்தில் இருந்து அப்பாவை பற்றின கவலைகள் தீரும். அப்பாவுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும். அப்பாவுடைய வேலை அமைப்புகள், அப்பா தருகின்ற சொத்துக்களை அனுபவிப்பது, இது போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய யோக பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. 12ஆம் இடமும் 10ஆம் இடமும் பரிவர்த்தனையாவதால் ஏற்றுமதி இறக்குமதி தன்மைகள் நல்ல விதமாக ஒரு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளே இருக்கும். குறிப்பாக பில்டர்கள்னு சொல்லப்படக்கூடிய பூமி லாபம், அதாவது பில்டர்கள், கட்டிடங்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மையான இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லாவற்றையும் விட இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்கள் அனைவருக்குமே பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிளியர் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. கடந்த காலத்தில் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் சம்பாதிக்க முடியாமல் இருந்தவங்க முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. முதல் 15ஆவது நாள்லேருந்து 20ஆவது நாள் வரைக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் அப்படியே வரும். அதற்கு பிறகு ஷேர் மார்க்கெட் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சாதகமான, பெரும்பாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகத்தான் அமைஞ்சிருக்குதுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9, 11 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி இருக்கின்ற நிலைமையில் போன மாதம் சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருந்தார் இல்லையா, அது இப்போதைக்கு கிடையாது. அதாவது 8ஆம் இடத்துல போன மாதம் சந்திராஷ்டமத்தில் ரொம்ப கடகராசிக்காரர்கள் கவலைப்பட்டீங்க. பிப்ரவரி மாதத்தை சொல்கிறேன். மார்ச் மாதத்திலிருந்தே உங்களை பிடித்த அஷ்டமச்சனி இந்த வருஷம் இந்த மாதம் 29ஆம் தேதி விலக இருக்குது. இந்த மாதத்தில் இருந்தே கடகராசிக்காரர்கள் படிப்படியாக நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருது. உண்மையிலேயே கடகராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் தான் ஜென்மச்சனி அஷ்டமச்சனினால் கடுமையாக கஷ்டப்பட்டீங்க. சமூக ஊடகங்களில் அதிகமான ராசி பலனை பார்த்தது கூட கடகராசிக்காரர்கள் தான் நான் சொல்லுவேன். அவர்கள் எல்லாருக்கும் இனிமேல் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அத்தனை அமைப்போலும் உண்டு. 9ஆம் அதிபதி ஒரு நிலையில் பரிவர்த்தனையாகி லாபாதிபதி 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் கிடைக்காத வேலை பாக்கியம், குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு அமைப்பு, குழந்தையின்மை, குழந்தை பாக்கியம் கிடைக்காதது, வேலை தொழில் போன்ற முன்னேற்றம், கல்வி பாக்கியம், இந்த மாதிரியான வயசுக்கு ஏற்றாற் போல் என்ன கிடைக்கலையோ அது எல்லாமே இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடகம் இனிமேல் துன்பத்திலிருந்து வெளியே வரக்கூடிய, கடகத்திற்கு விடியல் வந்துவிட்ட ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் சர்வ நிச்சயமாக இருக்குங்க. இனிமேல் பெரிய கவலைகள் கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த தடை விலகுகிறது. டக்குன்னு ஒரே மாதத்தில் இப்போவே பார்த்தாங்க, இப்போவே பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சி போச்சு, இந்த மாதமே நிச்சயார்த்தம், 10 நாள்லேயே கல்யாணம் என்கின்ற மாதிரியாக மார்ச் மாதத்திலிருந்தே அடிப்படையிலிருந்து அப்படியே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. கோர்ட்டு கேஸு போன்றவைகள் இருந்தவர்கள், கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள், குழந்தை ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தவங்க எல்லாருமே ஒன்று சேர போகிறீங்க. பணம் கிடைக்க போகிறது. தொலைத்த பணம் திரும்ப வரப்போகிறது. இழந்தவைகள், பிரிந்தவர்கள், ஒரு மாதிரியான ஒரு நிலைமையில் மானம் மரியாதை போன்றவைகள், அந்தஸ்து கௌரவம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே உங்களை நீங்களே சீர்திருத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லாம் அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலையில் நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். இனிமேல் நான் எந்திரிச்சு நின்றுட்டேன் என்கின்ற மாதிரி அத்தனை விஷயங்களிலிருந்தும் அப்படியே ஒரு மாதிரியாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னு சொன்னால் 3ஆம் இடத்தை உச்ச சுக்கிரனும் குருவும் வலுத்து பார்க்க 3ஆம் அதிபதியும் ஒரு நிலையில் நீச்சபங்க ராஜயோகமாக இருப்பதால் எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அற்புத மாற்றங்கள், திருப்பங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய யோக மாதங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் கடைசியிலேருந்து அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. இந்த மாதம் 29ஆம் தேதி, அதாவது கடைசி நாளில் உங்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். உண்மையில் சொல்லப்போனால் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதை இப்போ பற்றி பேச வேண்டாம், அடுத்த மாதத்துலேருந்து பேசுவோம். ஏப்ரல் மாதம் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். இந்த மார்ச் மாதம் பெரிய லெவலில் சோதனைகள் இருக்காது. ஆனால் அடுத்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாற்றுவதற்கான ஒரு தூண்டில் போடப்படுகின்ற அமைப்பு இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் என்பதால் இந்த மாதத்தில் அறிமுகமாகக்கூடிய விஷயங்களை நம்பாதீங்க, நண்பர்களை நம்பாதீங்க. ஒரு மாதிரியாக உறவுகளோடு சேர்ந்து தொழில் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு போன்ற பெரிய எடுப்பு, ஆழம் தெரியாமல் காலை விடுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த மாதத்திலிருந்தே தவிர்க்க வேண்டிய நிலைமைகள் கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. உடல்நிலையில் கூட 60 வயது தாண்டினவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது ஒரு நிலையில் வந்து எனக்கு இதாகுது, தலை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது என்ற மாதிரியான அமைப்புகள்லாம் டக்குன்னு ஒரு செக்கப்புக்கு போயிட்டு என்ன இது ஏதுன்றதை கொஞ்சம் தெளிவாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் சர்வ நிச்சயமாக இருக்கும். ஆனால் பெரிய சோதனைகள் எதனா வந்துருமானா நிச்சயமாக கிடையாதுங்க. 8 10ஆம் இடங்கள் பரிவர்த்தனையாகிறது. பண வரவில் எந்த மாதிரியான கஷ்டமும் இருக்காது. டக்குன்னு ஒரு 20 நாள் வரைக்கும் ஒன்றுமே இல்லைனா கூட கடைசி 10 நாட்களில் பண வரவுகள் வந்துவிடக்கூடிய சூழல்கள் உண்டு. வேலை தொழில் அமைப்புகள் பாதிக்கப்படாது. ஆனால் வேலையில் தொழிலில் ஸ்ட்ரெஸ்ஸு கடுமையாக இருக்கும். இவர் இதை செய்யலை, அவர் அதை செய்யலை, மேனேஜர் இப்படி திட்டுறாரு, அவர் இப்படி திட்டுறாரு, நம்ம திறமையை நிரூபிக்க முடியல என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். பெண்களால் எதிர்பாராத விரயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெண்கள்னால் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அம்மா, அக்கா, தங்கச்சி, தன் மனைவி, தன் மகள், தன்னுடைய தோழி போன்ற உறவுகள், பெண் உறவுகளின் மூலமாக எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. மிக முக்கியமாக ஒன்று சொல்லுவேன், இன்னொரு 2 வருஷத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் எதையும் நம்பாதீங்க. இவர் அதிக வட்டி தரேன், இந்த வட்டி தரேன், அந்த வட்டி தரேன், அந்த ஃபைனான்ஸில் போடு, இந்த ஃபைனான்ஸில் போடு, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நம்பக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் அதான் பங்குச்சந்தைன்னு சொல்லுவோமே, அதில் வந்து கொஞ்சம் வர்ற மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் டக்குன்னு இழுக்கிற மாதிரி இழுத்துரும். முதல் 5000 10,000 வரும், அப்புறம் 5 லட்சம் 10 லட்சம் போடும்போது கண்டிப்பாக போயிடும். ஆக பண விவகாரங்களில் நண்பரை கூட நம்ப வேண்டாம். கிரெடிட் கார்டு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. கிரெடிட் கார்டை அடுத்தவருக்கு தூக்கி கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இவர் தரலைன்னா நான் தரேன் என்கின்ற மாதிரியான விஷயங்கள்லையும் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு சிம்மராசிக்காரர்கள் ஈடுபடக்கூடாது. தன்னுடைய கையை மட்டுமே நம்பி, மிக மிக முக்கியமாக தன்னுடைய தொழிலை அடுத்தவரை நம்பி விடக்கூடாது. உடையவனெல்லாம் இருக்கை பால் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இல்லையா. ஒரு தொழில் இருக்குது, ஒரு வேலை இருக்குது, நீங்களே கண்ணும் கருத்துமாக கவனிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றன. 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனியில் எல்லாம் சோதனைகள் செய்யாதுன்னு சொன்னாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கடமை இல்லையா. பணம் சார்ந்த அமைப்புகளில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியை 2 சுபகிரகம் இல்லை, ராசிநாதனும் நீச்சனாகி நீச்ச பங்கமாகி பார்க்குறார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிரகங்கள் இப்போது ராசியை பார்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சூரியன், புதன், சுக்கிரன், ராகுக்கு பார்வை கிடையாது, குரு, 4 கிரகம் அப்படியே பார்க்குது. ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்ளுது. அப்போ என்ன நடக்கும்? கலப்பு பலன்கள் நடக்கும். ஒரு வாரம் நல்லா இருந்தீங்கன்னா ஒரு வாரம் நல்லா இருக்க மாட்டீங்க. ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலே தன்னம்பிக்கை இழப்புகள் கண்டிப்பாக வந்துவிடும், தடைகள் வந்துவிடும். வேகமாக ஓடிக்கிட்டு 140 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு வண்டி டக்குன்னு ஸ்பீடு பிரேக்கரை பார்த்தோன்னா சரக்குன்னு ஒரு பிரேக் அடிக்கும்ல, 50-60 போய் அப்படியே 20-10 போயிட்டு அப்படியே மேலே ஏறி இறங்கிட்டு மறுபடியும் ஸ்பீடாகும்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஸ்பீடு பிரேக்கர் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசிநாதன் நீச்சமானாலே அவர் நீச்சம் இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு நீச்சம், நீச்ச வக்ரம், நீச்ச பங்கம் இப்படியே போய்கிட்டு இருப்பார். ஆக இந்த அமைப்பு நல்ல வேலையாக கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லுவேன். ராசிநாதன் நீச்சமானாலும் கூட இந்த 3 மாதங்களிலும் அப்படியே அவரோடு சுக்கிரன் இணைந்தே வருவது நீச்சபங்க ராஜயோகம் என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. ஆனால் எல்லாத்திற்கும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கடந்த சில வருஷங்களாகவே ஒரு 2 வருஷமாகவே 6ல் சனி இருந்தார், 9ல் குரு இருந்தார் என்கின்ற அமைப்புகள்லாம் இப்போது கொஞ்சம் செல்லுபடியாகாது. கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் ஒன்று கூடுது. மனைவி கணவன் உறவுகள் அப்படி ஒன்று சிறப்பாக இருக்காது. யாராவது ஒருவர் மூலமாக, பெண்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். மிக மிக முக்கியம், காதலில் ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்கும். உங்களை எங்கே அடித்தா அங்கே வலிக்குமோ அங்கே தான் கிரகங்கள் ஒரு மாதிரியாக்கும். சென்சிட்டிவான சென்டிமெண்டலான அமைப்புகளோடு இருக்கக்கூடிய சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு எதிர் மாதிரியாக ஏதாவது ஒன்று நடந்து அதன் மூலமாக சில மனக்கவலைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. காதல் பக்கம்லாம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது முட்டல் மோதல் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக வரும். அதுலேயும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறேன், ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறேன், இந்த மாதிரி அதிகம் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமான, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பார்க்கக்கூடிய சில விஷயங்களில் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். ஆகவே எல்லாவற்றிலும் பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இவ்வளவும் நான் சொல்லுவது என்பது ஒரு நிலையில் நல்ல விதமாக பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வலுவிழக்கிறார் என்பதனால தான். ராசிநாதன் வலுவிழந்தாலே ஒரு தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு பேக் அடிக்கும். என்னடா அது ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இழுக்குது என்ற மாதிரி இருக்கும். ஆகவே அகலக்கால் வைத்து விட வேண்டாம். பணம் பற்றிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மாமன்மார் விஷயத்தில், தாய் மாமன் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருங்க. அத்தை பொண்ணு மாமா பொண்ணை காதலிக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரும். தாய் மாமன் கொஞ்சம் கை
கொடுக்குறவரா இவ்வளோ நாள் இருப்பார், இவ்வளோ நாள் கொஞ்சம் அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாரு, அல்லது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லியிருப்பார். இப்போ அவருக்கே கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கல்யாணமான தம்பதிகளில் மனைவியின் வீட்டு வழியில் கொஞ்சம் பணம் காசு போன்றவைகளை எதிர்பார்த்தவர்களுக்கு இழுத்தடிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கணக்கு வழக்கு அக்கௌண்ட் ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இருந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் தடைகள் இருந்தாலும் கூட கடைசி வாரத்தில் எல்லாத்தையும் சமாளிச்சிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைஞ்சிருக்குங்க இந்த 2025 மார்ச் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் 6, 8, 12 பாவங்கள் வலிமையாக இருக்கின்ற நல்ல மாதங்க அந்த மாதம். எதிர்ப்புகள் கூட விலகிடுங்க. 12ஆம் பாவகம் மிகப்பெரிய அளவில் வலுவாக இருக்கிறது. பயணங்கள் அடிக்கடி இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு அடிக்கடி போக முடியும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்ன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லா நிலைகளிலையும் படிப்படியாக முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய எதிர்பாராத தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி நட்புகள் உறவுகளிட்டே ஒரு இணக்கமான சூழல்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான மாதங்க துளாராசிக்காரர்களுக்கு. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகள் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வாய்ப்புகள் வரும். ஒரு பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, பெண்கள் மட்டும் போடக்கூடிய காதுக்கு இது ஜிமிக்கி கிமிக்கி இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஃபேன்சி ஐட்டம் மேனுஃபேக்சரர்ஸ் மற்றும் விற்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதிகம் பெண்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் குறைந்த ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகம் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். எல்லா நிலைமைகளிலையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பாக்கியாதிபதி நீச்சமாகி 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து பணவரவுகள் வரக்கூடிய தன்மைகளைத்தான் அவர் கொடுப்பாரே தவிர அவர் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பது மிகப்பெரிய யோக பலன்களான ஒரு அமைப்பு. சிக்கனமாக இருப்பவர்களுக்கு நல்ல சேமிப்புகள் வரக்கூடிய நிலைமை இருக்கும். அதாவது வரவுக்கு மிஞ்சின, அதாவது செலவுக்கு மிஞ்சின வரவுகள் இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே தேவை ஒரு 15,000 ரூபா, ஆனால் 20,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். ஒரு 5,000 ரூபா மிச்சம் பிடிக்கலாம். அவன் 6ஆம் இடத்துல இத்தனை பெரிய கிரகங்கள், குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பு. அதிலும் குறிப்பாக அரசு தேர்வு போன்றவைகளை எழுதி கொண்டிருப்பவர்கள், அரசாங்க அதிகாரிகளிடம் அனுகூலத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்கள், சம்பள உயர்வு எதிர்பார்ப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு சூரியன் வந்துடுறாரு. 1 மார்க்கு, 1/2 மார்க்கு, 1/4 மார்க்கு, 2 மார்க்குலன்னு போனால் கவர்மெண்ட் உத்தியோகம் இந்த மாதம் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் உங்களுக்கு வந்துவிடும். இதை பற்றியும் பெருசாக துளாராசிக்காரர்கள் நினைக்க வேண்டாம். ராசிநாதனுடைய உச்சம் என்பதே ஒரு நிலையில் எல்லாவற்றையும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் லாபகமாக கையாளுகின்ற ஒரு சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். குடும்பம் நிம்மதியாக இருக்கும். திருமண உறவுகள் நன்றாக இருக்கும். திருமணம் நடக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி கெட்டு போனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடத்துகிறவங்களுக்கு அதுக்கான செகண்ட் மேரேஜ் அமைப்புகள்லாம் நல்ல தெளிவாகவே இருக்குது. பிரிந்த குடும்பம் மீண்டும் இணையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எல்லா பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இப்போது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வரக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது 2025 மார்ச் மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5, 7 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி 5ஆம் இடத்துல மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன், புதன், சுக்கிரன், ராகு போன்ற 4 கிரகங்கள் வலுவாக இருக்கிறது. இந்த மாதத்திலிருந்து அர்த்தாஷ்டம சனி விலகி அப்படியே 5ஆம் இடத்துல சனியும் வரப்போகிறார். பிள்ளைகளால் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாத கடைசியில் தான், அடுத்த மாதம் தான் வேறு மாதிரியான பலன்கள் நடக்கும். இப்போது 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை அமைப்பு. ராசியை குருவாக இருக்கிறார். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் பாபராகி 8ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய தீமைகள்லாம் கிடையாது. என்ன கொஞ்சம் வருமானத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்க விடுவார். வேலை செஞ்சால் கூட அதில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்காது. சம்பள உயர்வு, இன்னொன்று ஓட்டி பார்த்து போகக்கூடிய அமைப்புகள், நைட் ஷிஃப்ட்டு, பிடிக்காத ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள்னு சொல்லிட்டு 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருப்பதால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக இங்கே விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் வைக்கும். ஆனால் 5ஆம் இடம் வலுத்திருக்கே, 11ஆம் இடம் வலுத்திருக்கே, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது, 11ஆம் இடம் வெற்றிகளை குறிக்கக்கூடியது, அண்ணன் அக்கால் போன்ற மூத்தவர்களை குறிக்கக்கூடியது. தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் 11ஆம் இடத்துல தான். 11ஆம் இடத்தை உச்ச சுக்கிரனும் பார்க்கிறார். 11ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். இந்த குரு பார்க்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே
வழக்கு சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. யாரை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர்களெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு பெண்ணின் காதல் கிடைக்க வேண்டும், ஒரு ஆணின் அருகாமை கிடைக்க வேண்டும், இவரை மடக்கணும் அவரை மடக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக 15ஆம் தேதிக்கு பிறகு முதல் 2 வாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய அளவில் வலுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆகவே வெற்றியை பெறுவதற்கு உயரிய அமைப்புகளில் நல்ல விதமான ஒரு ஆதார அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான மாதம் இந்த மாதம். 5ஆம் இடத்துல உச்சகிரகம் பரிவர்த்தனை இருக்கிறதுனால எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் நல்லா இருக்கும். லட்சியங்களை இப்போ தான் இது பண்ணுவீங்க. நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், இந்த ஃபீல்டில் இருக்கணும் அந்த ஃபீல்டில் இருக்கணும், இதை படிக்கணும் அதை படிக்கணும் என்பது போன்ற லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகளும் இப்போது தான் உங்களுக்கு வருகிறது. எல்லா அமைப்புகளையும் படிப்படியாக முன்னேற்றங்கள் இனிமேல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே திரும்பி வந்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். போதும் சொந்த ஊருக்கு திரும்பி போயிடுவோம், உழைச்சது போகிறோம், 60 வயசு ஆக போகுது, 50 வயசு ஆகுது, பிள்ளைங்களோட சேர்ந்து இனிமேல் இதாக இருக்கலாம் என்கின்ற மாதிரியாக சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டுங்க. ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. அனைத்து நிலைமைகள்லையும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மைகள்னு சொல்லுவேன். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய முன்னேற்றம் பெண்களுக்கு இப்போது இருக்கும். கணவர் போன்ற அமைப்புகளில் பெரிய அளவுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல் முன்னேற்றங்கள் இந்த மாதத்திலிருந்தே உண்டுங்க. என்ன 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். அதிலெல்லாம் எந்த விதமான குறையும் கிடையாது. அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல வந்து ராகு கேதுக்கள் சேர்ந்து ஒரு மாதிரியான இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த அம்மா பற்றிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். அம்மா கூட சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். அம்மாவை பற்றிய ஒரு நிலையில் வந்து யாராவது ஒருத்தர் வேறு மாதிரி சொல்லி நம்மளை பற்றி அம்மா வந்து கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கிறது, நான் ஒன்று சொன்னேன் நீ ஒன்று செஞ்ச அப்படின்ற மாதிரி அம்மா நம்மளை மனசு திட்டுறது, அவங்களுடைய மனசு வருத்தப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிறது போன்ற அமைப்புகள் மாதத்தின் முதல் ரெண்டு வாரத்தில் இருக்கும். ஆகவே தாய் விஷயத்தில் மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பீங்க. பெரிய அளவில் உங்களை யாருமே வந்து பெரிய அளவில் இரக்கமில்லாதவன்னு சொல்ல முடியாது. நல்லவனாக இருப்பீங்க. நல்லவன் எப்போவுமே ரொம்ப இறக்க குணம் உள்ளவனாக இருப்பான் இல்லையா? இந்த மாதிரி குணங்கள் இப்போது மாதம் முதல் 2 வாரத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுன்றதுனால கொஞ்சம் கட்டு செட்டாக இருக்கக்கூடிய கடினமான மனம் தேவைப்படுகின்ற ஒரு அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 6ஆம் பாவகம் வலுத்து இருக்குது. 6ஆம் பாவகம் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது. 6ஆம் பாவகாதிபதி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது தொழிலில் கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள், விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகளை இப்போது காட்டுகிறது. வியாபாரம் பார்க்குறவங்க ஏதாவது கடனை கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. கடன் வாங்கின கடனை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் கொடுத்த கடன் நமக்கு வராதுன்ற போது நமக்கு டைட்டு ரொட்டேஷன் ஜாமு இதெல்லாம் போய் வந்துடும். ஆகவே கடன் கொடுக்கல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தன்மைகள் இப்போது உண்டு. லாபாதிபதியை 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். ஆக லாபங்கள் வரும். ஆனாலும் அதில் ஒரு நிறைவில்லாத தன்மைகள் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் இல்லையா? ஒரு நிறைவில்லாத தன்மைகள் இருக்கும். அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக ஏமாற்றங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர் வந்து உங்களுடைய மதத்துக்காரராக இல்லாத, உங்களுடைய மொழிக்காரராக இல்லாத ஒருவருடைய அமைப்பு, அவர் நண்பராக கூட இருக்கலாம், அல்லது தொழில் பங்குதாரராக இருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேற்று மத இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக ஏமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. ஆக இந்த மாதத்தில் எதிலையும் பொறுமை காக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படியே படிப்படியாக மெதுவாக தான் நடக்கும். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா மே மாதத்திலிருந்து குரு பேச்சின் மூலமாக உங்களுக்கு அப்படியே 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்து விடுகிறார். அப்போ மே மாதத்திலேருந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா அதற்கு முந்தைய மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உங்களுக்கு பெரிய தொல்லைகள் எதுவும் இருக்காது. 4ஆம் இடம் வலுவாக இருப்பதால் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய தன்மை. இஎம்ஐ கூட கட்ட முடியலைங்க, வாடகை கூட கட்ட முடியலைங்க, 4 மாதமாக வருமானமே இல்லைங்க, இந்த மாதிரி இருந்தவர்கள் எல்லாருக்குமே வருமானங்கள் வரக்கூடிய நல்லதொரு சூழல்கள் உண்டாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சோதனைகள் இருக்காதுங்க. அதே நேரத்தில் பெரியவர்கள்னு சொல்லப்படக்கூடிய 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏதாவது ஒன்று வருங்க. தனுசு ராசிக்காரங்கள்லாம் 50 வயசு தாண்டினவங்க யாருமே இப்போ நல்லா இல்லைன்றதான் உண்மை.
ஏன்னா 6ஆம் இடத்துல போய் ராசிநாதன் உட்கார்ந்தார்னாலே கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம் கேவலம் போன்றவைகளை அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 3-4 மாதமாகவே தனுசு ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. அதுவும் கிழக்கு தேசங்கள்னு சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும், அல்லது அங்கேயே இருக்கிற அந்த இடங்களில் எனக்கு வீடு வாகன வசதிகள் சரியாக இல்லை, வேலை கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக, இந்த மாதம் ஒன்று டக்குன்னு ஒன்று நடந்துராது. ஏன்னா 15 நாள், முதல் 15 நாள் புதனுடைய நீச்சத்தின் காரணமாக பெரிய அளவில் வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்காது. ஆயினும் பிற்பகுதி 3வது வாரம் 4வது வாரம் பெரிய அளவில் கொஞ்சம் கை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உண்மையில் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு 3, 5 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற நல்ல மாதம் இந்த மாதம். ராசிநாதனை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட மாதம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு 7.5 சனி முடிய போகுது. 29ஆம் தேதியோட 3ஆம் இடத்திற்கு சுக்கிரனோடு சேர்ந்து ஒரு நல்ல நிலைமையை, நல்ல பலனை கொடுக்குற அளவில் சனி மாற்றம் நடக்க இருக்கிறது. பொதுவாகவே 3ஆம் இடத்துல அதிக பாவர்கள் இருந்தால் அந்த 3ஆம் இடம் நல்ல உறுதியான நல்ல அமைப்பில் வேலை செய்யும், முயற்சிகளை பலிக்க வைக்கும். மாதத்தின் பிற்பகுதி 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்திற்கு சூரியன் போகிறார். ஏற்கனவே அங்கே ராகு இருக்கிறார். உச்ச சுக்கிரனும் அங்கே வலிமையாக இருக்கிறது. ராஜயோகாதிபதி உச்சமாக பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய தன்மை, ராசியை குருபார்க்கக்கூடிய தன்மை, மிக மிக முக்கியமாக பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்தை குருபார்க்கக்கூடிய அமைப்பு என மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இப்போ இருக்குது. என்ன தொட்டது துலங்குற மாதம்னே சொல்லிடுவேன். அப்படியே அம்சமாக 7.5 சனி நிறைவு பெறக்கூடிய ஒரு தன்மை. இதுவரைக்குமே அப்பா அம்மாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல், தாயாதிகள்னு சொல்லப்படக்கூடிய பங்காளிகளின் மூலமாக பிரச்சனைகள் வந்தது. தாத்தா பாட்டி சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும், ஹைகோர்ட் வரைக்கும் கேஸ் போயிட்டு நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஒன்றும் சரியாக இல்லைங்க என்கின்ற மாதிரியான வழக்குகளுக்கு மேல் வழக்குகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்தின் இறுதியிலிருந்து சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு வருது. குறிப்பாக கோவில் கட்டுவீங்க. குலதெய்வத்திற்கு ஏதாவது நல்லதுகள் செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. கோவில் கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். சிலருக்கு கோவில் திருப்பணி, கைங்கரியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கைங்கரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு அபரிதமான ஆன்மீக எண்ணங்கள் வரக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான். நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தெளிவாக இருக்கும். என்ன தெளிவாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுன்னா, அதாவது குருமார்களுடைய தீட்சை பெறக்கூடிய அமைப்புகள், புனிதர்கள் சித்தர்களை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு திடீர் பிரயாணம் மூலமாக திவ்ய தேசங்கள், பெருமாள் ஸ்தலத்தை பார்த்தேன், திருப்பதிக்கு போனேன், அல்லது ஒரு நல்ல சிவன் கோயிலுக்கு போனேன் போன்ற அமைப்புகள்லாம் இப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நடக்க இருக்குது. பணவரவுகள் கண்டிப்பாக வரும். தொழில் நன்றாக இருக்கும். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். வேலை நிரந்தரமாகும். இதுவரைக்கும் மேலதிகாரியோடு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய தன்மைகள் இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகரம் ஒரு நிலையில் மனசுக்குள்ளே இருந்து வந்த அத்தனையும் தூக்கி அப்படியே கழட்டி போட்டு இனிமேல் நான் தாண்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக 7.5 சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு இந்த மாதத்தோடு விலகுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய சிறப்பு மாதங்க இந்த மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் கடைசியிலிருந்து ஜென்மச்சனி விலகுது. உண்மையிலேயே ஜென்மச்சனி அமைப்புகளில் பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் வேலை செய்யாதுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு 2 வருஷமாக எந்த கிரகமே உங்களுக்கு வேலை செய்யலையே. எல்லா நிலைமையிலையும் கடுமையான போராட்டங்களை தானே கும்பராசிக்காரங்க இருந்தீங்க. சமூக ஊடகங்கள், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், பேப்பரில் எல்லாத்துலேயும் ராசி பலனை அதிகம் படித்தவங்க, கோயிலுக்கு அதிகம் போனவங்க, ஜோசியர்கிட்ட அதிகம் போனவங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக கும்பராசிக்காரங்க தான். அந்த அளவுக்கு கடுமையாக கும்பராசிக்காரங்களை போட்டு வாட்டி எடுத்து விட்டது இந்த ஜென்மச்சனி என்பது தான் உண்மை. இப்போ பாருங்கள், 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் போன்றவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற ராகு புனிதப்படுத்தப்படுகிறார். தொழில் அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்த அந்த தடை விலக போகுது. பணம் வர்றதுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே விலக போகுது. இந்த மாதம் 29ஆம் தேதியோட உங்கள் ராசியிலிருந்து அப்படியே வெளியே போய் 2ஆம் இடத்திற்கு போயிடுறாரு. ஐயா 7.5 சனி முடியுமா அப்படின்னு கேட்டால் 7.5 சனிலாம் முடிய போகிறதில்ல, என்ன 2.5 வருஷம் நீடிக்கும். ஆனாலும் ஜென்மச்சனி என்பது தான் தாங்க முடியாத சோதனைகள் இருக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புலேருந்து இப்போ வெளியே வர்றீங்க. 8ஆம் இடம் இப்போது குரு, சுக்கிர, புதன் போன்ற 8ஆம் அதிபதியே நீச்சபங்க ராஜ்யமாக இருக்கக்கூடிய
பிரபல நல்ல அமைப்பு இப்போது இருக்குது. என்ன நடக்கும்? வெளிநாடு வெளிமாநிலம், குறிப்பாக வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு வடகிழக்கு வடமேற்கு வடக்கு, இந்த வடக்கு கிழக்கு வடமேற்கு இந்த மாதிரியான 3 திசைகள். ஏன்னா குரு பகவான் வடகிழக்கு குறிக்கக்கூடிய கிரகம், சந்திரன் வடமேற்கை குறிக்கக்கூடிய கிரகம், புதன் வடக்கை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த அமைப்புகள் இப்போது வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் பொதுவாக வடக்கை வைத்து இந்த பக்கமும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லாமே நல்ல தொடர்புகள் ஏற்படும். வியாபார பெருமக்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இனிமேல் ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் காசை விட்டவங்களுக்கு பெரிய அளவில் நல்ல வரவுகள் வரும். ஆன்லைனில் இவ்வளோ விட்டுட்டேன் அவ்வளோ விட்டுட்டேன், ஆன்லைன் சூதாட்டம் தெரியாதனமாக போய் மாட்டிக்கிட்டேன், லட்சக்கணக்கில் பணத்தை விட்டுட்டேன் என்கின்ற மாதிரி சொத்து பத்துக்களை அடமான வைத்திருக்கக்கூடியவர்கள், ஆன்லைன் ரம்மி விளையாண்டு ஆன்லைனில் பெரிய அளவில் மோசடி பண்ணப்பட்டு மோசம் போனவர்கள் எல்லாருக்குமே இனிமேல் கொஞ்சம் புத்திசாலித்தனம் விழிப்புணர்வு போன்றவைகள் வரும். மனக்கட்டுப்பாடு பெரிய அளவில் நன்றாக இருக்கும். என்னன்னு சொன்னால் ஒரு பழக்க வழக்கங்களை அப்படியே வெளியே போடணும், தேவையில்லாத ஒருத்தர்கிட்டருந்து விலகணும், இவர்கிட்டருந்து விலகி இருக்கணும். இந்த ஒரு மாதம் தேவையில்லாத ஒரு செலவை கட் பண்ணணும், தேவையில்லாமல் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது போன்ற அமைப்புகள் எல்லாமே இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக விலகக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகுதுங்க. 2 வருஷமாக 2.25 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு இன்னும் சில பேருக்கு 5 வருஷமாகவே கஷ்டம்தான். 5 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் இப்போதைக்கு விடிவு காலம் வரப்போகிறது. ஒரு தெளிவுகள் பிறக்கும், நல்ல சிந்தனைகள் இருக்கும், எதிர்காலம் எங்கே எப்படி என்பதில் ஒரு நல்ல தெளிவுகள் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசலாம், யாரை எப்படி அணுகலாம், இப்போ இழந்து போன காதலை எப்படி மீட்டெடுக்கலாம், இழந்து போன பணத்தை எப்படி திரும்பி எடுக்கலாம், வேலையை எப்படி பிடிக்கலாம், தொழிலை எப்படி அமைத்து கொள்ளலாம், எல்லா விதத்திலையும் வீட்டில் கெட்டுப்போன பேரை கூட எப்படி அப்பா அம்மா கிட்ட மறுபடியும் எடுக்கிறது, கணவன் மனைவி பிரிவுகள் எல்லாமே கொஞ்சம் இணக்கமாக வரக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய இதுவரைக்கும் இருந்து வந்த பிடிவாதங்கள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு சுப நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல ஏகப்பட்ட கிரகங்கள் கூடியிருக்குது. ராசியில் ராசிநாதன் பரிவர்த்தனை ஆகிறார். 1, 3 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகிறாங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 6 கூடியவர் 6ஆம் இடத்தையே பார்க்கிறார். கொஞ்சம் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் இப்போதைக்கு வரும். ஏதாவது ஒரு ஃபீஸ் கட்டுறது, கல்வி கட்டணம் கட்டுறது, அல்லது பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்திற்காக அவங்களுக்கு ஒரு ஏதேனும் ஒரு வாழ்க்கையை வழிகாட்டுவதற்காக கையில் இருக்கப்பட்ட சேமிப்பை சேர்த்து செலவு பண்ணாலும் அதுக்கு மேலே ஏதேனும் ஒன்று, பிள்ளைய வெளிநாடு அனுப்புகிறேன், பிள்ளைய வெளிமாநிலம் அனுப்புகிறேன், பிள்ளைய ஸ்கூல் கோச்சிங் அனுப்புகிறேன், அதுக்கு அனுப்புகிறேன், இதுக்கு அனுப்புகிறேன் என்கின்ற மாதிரி, அல்லது பெண் குழந்தைகளுக்கு தங்கத்தை பார்த்திங்கன்னா அப்படியே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. கையில் காசாக வச்சுக்கிற அளவுக்கு ஒரு 2 சவரம் 3 சவரம் 10 சவரம் எடுத்து வச்சுக்குவோம் என்கின்ற மாதிரி கையில் இருக்கக்கூடிய பணத்தை நல்ல விதமாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு செலவு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல வாரமாகவே இந்த மாதம் நல்லாவே மீனராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இருக்குங்க. ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. இந்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 2.5 வருஷத்துக்கு ஜூன் மாதம் 2027ஆம் ஆண்டு வரை உங்களுக்கு ஜென்மச்சனி அமைப்புகளில் தான் அடிக்கடி மாதம் இதை சொல்லியே போரடிச்சு போச்சு. பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர்கள் கூட சேர்ந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், மாமா மச்சான் கூட சேர்ந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்தேன், இதெல்லாம் கிட்டே வேண்டாங்க. ஒருத்தரை கேரண்டி கையெழுத்து போடணும், அப்பா சாமி எனக்கு நீ யாருன்னே தெரியாது விட்டுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிடுங்க. கிரெடிட் கார்டை தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் நல்ல மனசு கொண்டவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, ஒரு பூனை நாய்க்குட்டி கூட சாப்பிடாமல் இருக்குதுன்னு கவலைப்படுறவங்களாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்டவர்களுடைய இரக்கமான நல்ல உள்ளத்தை அடுத்தவர்கள் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி ஏதாவது உங்களை மாட்டி விடுறதுக்கான அமைப்புகள் இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிக்குது. அடுத்த மாதம்னு வச்சுக்கலாம். இந்த மாதத்துலேருந்தே அதற்கான அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். ஆக கொஞ்சம் கவனமாக இருங்க. இளைஞர்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப்னு போய்ட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதிலெல்லாம் 10 பைசா பிரயோஜனம் வராது. அதில் ஆடணும் பாடணும் ரீல்ஸ் போடணும் அப்படி சம்பாதிக்கணும். மற்ற ராசிக்காரன் எல்லாம் சம்பாதிப்பான், மீனராசிக்காரனுக்கு இப்போ சம்பாதிக்க முடியாது. அதே நேரத்தில் மறுபடியும் ஒன்று சொல்லுவேன், 50 வயசுக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். 50 வயதுக்காரர்களுக்கு இந்த 7 சனியோட ஜென்மச்சனியோட தாக்கங்கள் எதுவும் இல்லாமல் வீடு வாங்குறது, வாசல் வாங்குறது, வண்டி வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நல்லது செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 50 வயதுக்காரர்களுக்கு இந்த ஜென்மச்சனி நல்ல பலன்களை மட்டுமே கண்டிப்பாக செய்யும். ஆனால் 20-30 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய சனி மாற்றத்தின் மூலமாக வேலை தன்மைகள், வேலையில் கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய தன்மைகள், தொழில் அப்படியே ஜம்முன்னு அப்படியே ஒட்டின பசை மாதிரி நகராமல் கிடக்கிறது. என்னையா அது இவ்வளோ கஷ்டப்படுறோம், காசு வர மாட்டேங்குது என்கின்ற மாதிரியான ஒரு சோதனையான, விரக்தியான, விட்டேத்தியான, ஒரு மாதிரி விச்சிராந்தின்னு சொல்லுவாங்க, என்னத்தை பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்குது என்கின்ற மாதிரியான சூழல்கள்லாம் இனிமேல் ஆரம்பிக்க போதுங்க. ஆனால் மீனராசிக்காரர்கள் தெய்வத்தின் அருள் பெற்றவர்கள், பரம்பொருளுடைய அருள் பெற்றவர்கள், எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பீங்கன்றதுனால
பெரிய அளவில் சோதனைகள் இந்த மாதம் கண்டிப்பாக வராது. ஆனாலும் தயவுசெய்து பண விவகாரங்களில், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை தவிர வேறு எந்த கஷ்டங்களும் வந்துவிடாத நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம்.